இன்றைக்கி ரொம்பவும் சூப்பரான ஒரு கறி ரெசிபி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்காக குக்கர் அடுப்பு வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சது கடுகு போட்டு, கடுகு உறிஞ்சது வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது என்ன குழம்புன்னு நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் தெரியும். இதுக்காக வெங்காயம் வதக்கி ஒரு தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கசகசா போட்டு சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா, நான் மட்டன் மசாலா தான் சேர்த்திருக்கிறேங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம என்ன போட போகிறோன்னா முள்ளங்கி போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்க முன்னாடி நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவையும் சேர்த்து நம்ம அதில் கலந்து விட்டுக்கலாம். இந்த முள்ளங்கி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டேன்னா சீக்கிரமாக வதங்கிடும். கூடவே அந்த மசாலாவும் சேர்த்து தேவையான தண்ணி ஊற்றி உப்பெல்லாம் போட்டு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கணும் பார்த்து குக்கரில் விசில் விட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துடலாங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நல்லா கொதித்து இறக்கி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பெரிய வெங்காயமும் கொஞ்சம் சோம்பு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு தாளித்து கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சு சூப்பரான குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.